श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। वेदांत डिंडिम 33வது श्लोकम्। द्विजत्वं विद्यनुष्ठानात् विप्रत्वं वेदपाठतः ब्राह्मण्यं ब्रह्म विज्ञानात् इति वेदांत डिंडिमः। வேத அத்தியனம், வேத பாடனம் எல்லாரும் பண்ண முடியாது, எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா வேத சிரவணம் எல்லாருமே பண்ணலாம். வேத சிரவணம், அதுல கூட வேத அந்தத்தின் சிரவணம் பண்ணலாம் எல்லாரும். கட்டாயமா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஒரு மனிதன் வாழ்க்கையை வேத பிரதிபாதித்தமா, வேதம் காட்டுற மார்க்கமா இல்லாம இருந்தா அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை இல்லை. அந்த மனுஷன் ஒரு மனுஷனா கூட வாழறது கஷ்டம். நல்ல மனுஷனா வாழணும்னு கண்டிப்பா, ஏன்னா மனுஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வாடுறாங்க. அதுக்கு பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஒரு கருத்து வரும். இனிமே வரப்போற அத்தியாயத்தில் அது இங்க ஞாபகப்படுத்துகிறோம். யாக்ஞவல்கர் சொல்றார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான், யாரு ஒருத்தனுக்கு வாழ்க்கையில சின்ன வயசுலனே முதல் அம்மாவுடைய கைடன்ஸ் கிடைச்சதோ, அம்மா கொடுத்ததை அம்மா தான் கொடுக்க முடியும். அப்பா கொடுக்கிற கைடன்ஸ் அம்மா கொடுக்க முடியாது. அதே போல் அம்மா கொடுக்கிற கைடன்ஸ் அப்பா கொடுக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவன் சரியா வளர்ந்தானா, சரியான வைதிக மனுஷனா இருக்கானா அப்படின்னு சொன்னா மாத்ருமானா இருக்கணும். அப்புறம் அவனுக்கு பித்ருமான் அப்படின்னா அப்பாவுடைய கைடன்ஸும் கிடைச்சது. அது பத்தாது, அதுக்கப்புறம் ஆச்சாரியவான். ஒருத்தனுக்கு வாழ்க்கையில தொடர்ந்து கைட் பண்றதுக்காக ஒரு ஆச்சாரியர் இருக்கணும். ராஜாக்கு மட்டும்தான் ஆஸ்தானத்தில் ராஜகுருக்கள் இருப்பாங்க, இருக்கணும். கவுன்சிலர்ஸ், அட்வைசர்ஸ் அப்படின்னு அந்த காலத்துல ஏதோ சொல்றது மட்டும் இல்லை, இப்போ எல்லா மனுஷனுக்கு அப்படி இருக்கணும். அப்போ எல்லா மனுஷனுக்கு ஒரு ஆச்சாரியன்னா ஏதோ ஒரு டீச்சர் இல்லை. இங்க ஆச்சாரியவானன்னா வாழ்க்கை முழுசா நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சொல்லி கைட் பண்ணக்கூடிய, கடைசியாக
சத்தியத்தினை தத்துவத்தினை பாரமார்த்திக விஷயத்தினை கூட நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை அந்த வழியில கொண்டு போறதுக்காக வழிகாட்டுற அந்த வழி காட்டுறவர் அப்படி ஒருத்தர் இல்லைன்னா நம்ம நடுல உளுந்து போவோம், வழி தவறுவோம். அதனாலதான் நிறைய இப்போ இந்த காலத்துல இருக்கிற இது பார்த்தீங்கன்னா அந்த வைதிக விதான ஜீவனம் అనేది என்னன்னு தெரியல. அதனால ரொம்ப யாந்திரிகமான வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதனால அதோட பலத்தினையும் நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். துஷ்ட பலம், பலம்னா ஏதோ நல்ல பலன் இல்லை, துஷ்ட பலம். எதுக்கு இந்த கருத்து இன்னைக்கு இப்போ ஆரம்பிச்சேன் நானன்னா, இங்க கடந்த சத்சங்கத்துல படிச்சு முடிச்ச இந்த 33வது ஸ்லோகம், இந்த வேதாந்த டிண்டிமானே இந்த புஸ்தகம் இந்த அதுக்கு தலைப்பு அப்படி கொடுத்தது. அப்போ வேதாந்த கருத்துக்கள் ஒரு மனுஷனும் கண்டிப்பா வேதாந்தம் சொல்லும் போது அங்கே கர்மயோகம் சொல்லப்படுறது, உபாசன யோகம் சொல்லப்படுறது, உனக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா கைடன்ஸும் கிடைக்கிறது. அதுதான் இங்க இன்னொரு விதமா விவரிச்சிருக்கார் ஆச்சாரியர். ஒரு மனுஷன் அதான் பிறந்தா பத்தாது, அவனா ஒரு ஆச்சாரியனுக்கிட்ட போய் முதல்ல படிக்கணும். அந்த படிக்கிறது செஞ்சு அதுக்கப்புறம் அவனை வேதம் எல்லாரும் அத்தியனம் பண்ண முடியாது, படிக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனா தர்மத்தின் எல்லாரும் படிச்சுக்கலாம் இல்லையா? இங்க த்விஜத்வம் வித்யானுஷ்டானாத், தர்மத்தை அனுசரிக்கிறதுனால அவனும் த்விஜன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அந்த வேதத்தின் ஆழமா படிச்சு வேதமே அவனை கையில வச்சுக்கிட்டு அவனை ஹிருதயத்துல வச்சுக்கிட்டு அவனை வாயில வச்சுக்கிட்டு இருக்கானே, அப்படி அந்த வேத பாட்டனம் செய்யறவன் விப்ரத்துவம் அவனுக்கு அப்போ கிடைக்கும். த்விஜத்துவம் எல்லாரும் தர்மத்தை அனுசரிச்சு அழிஞ்சுக்கலாம். ஆனா அந்த தர்மத்தினை நமக்கு அடிக்கடிக்கு சொல்லி கொடுத்து காட்டி, தர்ம சங்கடம் வரும்போது, தர்ம சூக்ஷ்மம் நமக்கு தெரியாத போது, அந்த சமயத்துல வடிக்கா யாராவது இருக்கணும் இல்லையோ ஆச்சாரியர். அதுக்கு பிறகு வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துல போகும்போது பிரம்மன் தெரிஞ்சுக்கனவன் பிராமணன் ஆயிடுவான். ஆனா பொதுவா சாதாரணமா உபயோகப்படுத்தும் போது புராணத்திலாவது வேற சில சந்தர்ப்பத்தில் இந்த த்விஜ விப்ர பிராமணா எல்லாமே சேர்ந்து ஒரு பிராமணன் சொல்லப்படுறது. அது நம்ம இங்க அந்த கிளாரிட்டி கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்போ குல வர்ண விற்பி தர்ம விற்பி ரூபமா பிராமணனா இருந்தா கூட அவனு பிரம்மத்துவத்துக்கு பிரம்ம ஜானத்துக்கு முயற்சி பண்ணலன்னா அவனு பிராமணன் ஆக மாட்டான். பிராமணனா குலபரமா பிராமணனா இல்லைன்னா கூட, விற்பிபரமா பிராமணனா இல்லைன்னா கூட, இந்த தர்மத்தின் அனுசரிச்சு எல்லாரும் அந்த பிரம்ம ஜானத்துக்கு கிரமமா வரலாம். வரும்போது அவனும் பிரம்ம ஜானம் அடைஞ்சான்னா அவன் பிராமணன் தான். இது நம்ம வேதாந்தம் கேட்கிறவங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். இங்க எப்படிப்பட்ட ஒரு பயாஸ்னஸ் கிடையாது. அது ஒழுங்கா படிச்சவங்களுக்கு தெரியாதனாலதான் இப்போ இருக்கிற இந்த ஒரு தப்பான பாவத்துல போற இந்த சூழ்நிலையில இந்த வர்ணங்களின் சாத்துர் வர்ணம் இதெல்லாம் எல்லாம் கேஸ்டிசமா பண்ணி அப்படியெல்லாம் நம்மளுக்கு தப்பா சொல்லி வச்சு நம்மளும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்பி இப்போ கஷ்டப்படுறோம். அருமையா அழகா நல்ல வாழ வேண்டிய சமுதாயம்
சனாதன தர்மம் இருக்கிற இடத்துல இந்த விஷயங்களை படிச்சவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அப்படி பிரெயின் வாஷ் செய்யப்படுது. அதனாலதான் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். சுதந்திர தினம் அன்னைக்கு நான் வேணுமனே ஒரு பேசி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது சாஸ்திரத்துக்கு வேதாந்தத்துக்கு மனுஷன் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. அப்போ ராஷ்டிர தேவோ பவானே தலைப்புல பேசிருக்கு, கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். பொதுவா இந்த விஷயத்தினை இன்னொரு ஸ்லோக ரூபంలో కూడా சொல்லப்படுறது உண்டு. అది ఇదే పోల్దా కొంచెం ఆరంభం இந்த வேதாந்த டிண்டிமா అనేది அதுல வராதனால அங்க ஆரம்பத்துல ஜன்மனா ஜாயதே சூத்ரஹா, பிறக்கும் போது நம்ம எல்லோரும் சூத்ரர்கள் தான். பாத்தீங்களா? அப்படி என்ன அர்த்தம்? என்ன ஒன்னும் தெரியாம சுத்த தன்னை தெரியல இது வச்சு பிறந்த உடனே என்ன ஒரு புழு போல் பிறந்துட்டோம் இல்லையா? ஒரு சின்ன ரூபம். அதனாலதான் பல சம்ஸ்காரங்கள் செய்ய வேண்டியிருக்கு வாழ்க்கையில. மனுஷனுக்கு மொத்தம் ஷோடச சம்ஸ்காரங்கள் 16 சம்ஸ்காரங்கள் முக்கியமானது இருக்கு. இன்னும் சின்ன சின்ன சின்னது பிரிச்சு பார்த்து 64 இருக்காமா. ஓரளவுக்கு எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமையோ விரும்பியோ விரும்பாமையோ பண்றாங்க. எல்லாருக்கும் இருக்கு நம்ம நாட்டுல. அதனால ஏன் அப்படி சம்ஸ்காரம் என்ன சுத்திப்படுத்துறது, இவன் சம்ஸ்கரிக்கணும். பிறந்த அன்னைக்குல இருந்து ஜன்ம சம்ஸ்காரம் தொடங்கிறது, ஜனன அப்போ ஜென்மனா ஜாயத்தே சூத்ர, அவனுக்கு எப்ப அந்த சம்ஸ்காரங்கள் கொடுக்கப்படுதோ சம்ஸ்காராத் பவே த்விஜஹ, பார்த்தீங்களா? சம்ஸ்காரத்தினால அவனு த்விஜன் ஆயிடுவான். என்ன வேதத்துல சொல்லப்பட்ட அந்த சம்ஸ்காரங்கள் பண்ணி அவனுக்கு தர்மத்துல நிக்கிற மாதிரி பண்ணணும் அந்த மனுஷன். வாழ்க்கையில ஜீவனத்துல தர்மம் முக்கியமா இருக்க. அதனாலதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னாங்க. அது என்ன தலை மட்டும் இந்த காலு காக்காதான்? அவ உன மூளையில தலையில தான் இருக்கே, அது ஒழுங்கா இல்லைன்னா உனக்கு கால் இருந்தாலும் நீ நிக்க முடியாது, ஒழுங்கா போகமாட்டேன். அது ரொம்ப சிறந்த வார்த்தை, தர்மம் தலை காக்கும். So ஜன்மனா ஜாயதே சூத்ரஹ சம்ஸ்காராத் பவேத் த்விஜஹ வேத பாடாத் பவேத் விப்ரஹ. மேல சொன்னது போல எல்லாமே பிரம்மஜானாத் இது பிராமணஹ. ஸோ அழகா இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் மூலமா நமக்கு விவரிக்கிறாங்க ஆச்சாரியர்கள். அடுத்ததாக 34வது ஸ்லோகம். சர்வாத்மனா ஸ்திதம் பிரம்மா சர்வம் பிரம்மாத்மனா ஸ்திதம் ந காரியம் காரணாத் பின்னம் இதி வேதாந்த டிண்டிமஹ. சொன்ன இல்லையா அன்னைக்கு ஒரு கருத்து நடுவில் ஒரு டிஃபரெண்டானது சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த பிரம்மனை பற்றியோ சத்தியத்தினை பற்றியோ அப்படி 3-4 ஸ்லோகங்கள் அப்படி வரிசையா வரும். ஸோ இப்ப அந்த முக்கியத்துவம் வேதம், வேத மார்க்கம், வேதம் சொல்லப்பட்ட தர்ம மார்க்க அனுசரணம் முக்கியத்துவம் சொல்லிப்போ கடைசியில் இதெல்லாம் அப்போ யக்ஞம் முடிச்சிட்டாரு. பிராமணத்துவம் பிரம்மத்துவம் ஜானாதி பிராமண. இப்ப அந்த பிரம்மம் என்னன்னு சொல்ல விரும்புகிறார் நேர.
ஏன்னா இது வேதாந்த டிண்டமா. ஸோ நாங்க அது முன்னாடி இருக்கிற தர்மமும் உபாசனா கர்மா அதை பத்தி இங்க அவ்வளவு பேச வேண்டியதில்லை. இதோடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாமே பிரம்மத்துல இருக்கு, பிரம்மம் எல்லாத்துல இருக்கா అని தெரிஞ்சுக்கணும். சர்வாத்மனா ஸ்திதம் பிரம்மா, சர்வம் பிரம்மாத்மனா ஸ்திதம். புரிஞ்சுதா? எல்லாமே பரமாத்மாக்குள்ளதான் இருக்கு, பரமாத்மாவே எல்லாத்துக்குள்ள இருக்காரு. அப்படின்னு அர்த்தம் என்ன ஆயிடுச்சு? ஆக்சுவலா எல்லானேது ஒண்ணும் கிடையாது, இருக்கிறது பரமாத்மா தான் ஆயிடுச்சு. உள்ளன்னு சொன்னதுனால அது ஏதோ தனியா கோழிக்கு உள்ள ஸ்வீட் வச்சு கொடக்கட்ட பூர்ணம் அந்த போது உள்ள இருக்காருன்னு இல்லை. சர்வாத்மம் பிரம்மமேதான் சர்வாத்மம் அப்படின்னு சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அதுக்கப்புறம் இந்த அநேகம் అనేది காரியம் பரமாத்மால இருந்து எல்லாம் உருவாயிடுச்சு. இப்படி எல்லாம் சாஸ்திரம் முதல்ல நமக்கு அந்த அத்தியாரோபம் பண்ணி சொல்லும், அதை சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் அது ஆக்சுவலா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும். எல்லா உபனிஷத்துல சாஸ்திரத்துல அப்படிதான், பிரகதாரண்யத்துல பாக்குறது அது அப்படிதான். அத்தியாரோபம் சொல்லி அபவாதம் சொல்லும். ஸோ இப்போ காரியம் అనేది ப்ராடக்ட், காரணம் காஸ். அப்ப அந்த காசுல இருந்து இந்த காரணம் வந்துச்சுன்னு சொல்லி பொதுவா எல்லாமே பேசுவோம், காரிய காரண சம்பந்தம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, வேதாந்தம் என்ன சொல்லுவோம்னா, காரணம் தவிர இங்க காரியம் ஒன்னும் இல்லை. ந காரியம் காரணாத் பின்னம், காரணத்துக்கு மிஞ்சி தனியா பின்னமா இந்த காரியம் అనేది இல்லை. அதர் தேன் த காஸ் தேர் இஸ் நோ எனி எஃபெக்ட். ஒருவேளை எஃபெக்ட் ஏதாவது நீ உனக்கு மாறி காணப்படுதுன்னா காசே தான் எஃபெக்டா காணப்படுறது. இது புரிஞ்சாத இந்த சர்வாத்மனா பிரம்மம், பிரம்ம சர்வாத்மனான்னா உனக்கு பின்னமா பலது காணப்படுறதுனால, நீ நினைச்சுக்கிறதுனால, உனக்கு தோணுறதுனால நாங்க அந்த சர்வமணி சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ கருத்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம், பிரம்மன் தான்ப்பா இருக்கு. அப்படி என்ன அந்த காசு காரிய காரணம் అనేది நெகேட் செய்யப்பட்டது, காரிய காரணம் అనేది நெகேட் செய்யப்பட்டது. உதாரணத்துக்கு உங்களுக்கு பலது சொல்லலாம், சொன்ன விஷயம்தான். இப்போ இது குடம் சொல்லுவோம் பார்த்த உடனே, ஏன்னா குடம் அது நான் நிறைய வாட்டி காட்டிட்டேன். ஆனா இங்க நின்று நான் ஆச்சாரியர் சொல்ற குரு, இது குடம் இல்லை, இது மண்ணு. అదే సార్ తెలియం, అదే మన్ను అనే కారణండి కుడం అనే కార్యం అందించి நீ நல்ல ஜாகிரதையா யோசிச்சு சிந்தி, ஒன்னும் வரல. வந்ததன் வச்சன்னா என்ன, சும்மா நாக்கு மேல இருக்கிற அந்த நாமம், அந்த ரூபம். வாசாரம்பணம் விகாரோ நாமத்யேயம் விருத்திகா ஏவ சத்தியம். அது சும்மா நீ பேரு கொடுக்கிற. குடம் అనేది எங்க இருக்கு தனியா வந்துச்சோ காரியம், நான் கிளே நான் எடுத்துக்கிறேன், மண்ணு குடம் நீ வச்சுக்கோ. தங்கம் அப்படிதான் உதாரணம். எனக்கு தங்கம் காட்ட முடியாது, அதனால இது காட்டு. ஏன்னா நான் வச்சுக்கல, வச்சுக்கிட்டா கூட இவ்வளவு பெருசா காட்ட முடியாது. புரிஞ்சத? அதனால மண்ணேதான் குடமா காணப்பட்டுச்சு. ஸோ வாட், காணப்பட்டுன்னு என்னாச்சு? இப்போ மண் இல்லாம ஏதாவது ஆயிடுச்சு என்ன? மண்ணு இருக்கு,
బ్రహ్మమేద இப்படி காணப்பட்டான்னு உனக்கு தோணுனா கூட பிரம்மமேதான் நீ பார்க்கிற. சப்போஸ் அப்போ காரணம் தான் இருக்கின்றது, பின்னமா காரியம் అనేది இல்லவோய், இதுதான் வேதாந்த டிண்டிமோய் அப்படின்றாரு. இந்த ஓய் అనేది ரமணருக்கு ரொம்ப பிடிச்ச பதம். இதுக்கு இன்னும் 2-3 கருத்து சொல்றேன். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலும் இந்த விஷயத்தினை ஆழமா விசாரணைக்கு கொண்டு வந்து ஆச்சாரியர் சொல்றார் சங்கரர். விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः அப்படின்னு அந்த ஸ்லோகம் போகும். இத விஸ்வம் நம்ம என்ன எப்படி பார்க்கிறோம்னா காரணம் அண்ட் காரியம் இப்படின்னு இந்த காரியகார ரிலேஷன் வச்சுக்கிட்டு இந்த டியூவாலிட்டின்னு அப்படியே சத்தியம் அனுக்கு இப்படி விவகாரம் பண்றோம். விவகாரத்துல ஓகே அது, ஆனா அது வியாபகாரிக சத்தியம்தான். அதேபோல் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அதோடைய ஸ்லோகங்கள் அர்த்தம் அது ரொம்ப ஆழம். பகவத்கீதையிலும் நமக்கு கிருஷ்ணர் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம் ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. அந்த ஞானியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஞானம் வந்துச்சு அவருக்கு என்ன, அவர் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி, அதே வார்த்தை இங்க சர்வாத்மனா ஸ்திதம் பிரம்ம சர்வம் பிரம்மாத்மனா ஸ்திதம், இதேதான் சொல்லிருக்கு பகவத்கீதையில. அதே போல் அதே வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டு கொஞ்சம் வித்தியாசமா கைவல்ய உபனிஷத்திலும் பார்த்தோம். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பஷ்யன் பிரம்ம பரமம் யாதி நான்யேன ஹேதுனா. இது புரிஞ்சுக்காம ஒருத்தனுக்கு ஞானம் வந்துச்சு அவனுக்கு பிரம்மம் தெரிஞ்சது అనేది சொல்ல முடியாது, வேற மார்க்கம் இல்லை, சர்வம் ஏகம் అని புரிஞ்சுக்கிட்ட தவிர நான் அந்நேன ஹேத்துனா வேறு எந்த இது வரணும், இந்த அறிவு வரணும், சர்வம் பிரம்மமயம்னு அறிவு வரணும். கீதையிலேயே பகவான் இன்னொரு இடத்துல ஏஷாம் யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி அப்படின்னு கீதையில பகவான் யாரு என்ன எல்லா இடத்துல பாக்குறானோ அண்ட் எனக்குள்ள எல்லாத்தையும் பாக்குறானோ அதே கருத்து தான். மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி, அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவையில்லை, அது ஒண்ணுதான். இன்னொரு கருத்து விவேக சூடாமணியில பகவான் ஆதிசங்கரர் இந்த அழகான தியான ஸ்லோகங்கள் ஏதும் போது அங்கே சொல்லுவாரு, ஏகமேவ சதேக சதனேக காரணம் ஏகமேவ சத் அநேக காரணம். அந்த காரணம் சொல்றாரு ஒரே ஒரு ஏகம், அந்த அதேதான் அநேகத்துக்கு அந்த சத்தே தான் ஒரே காரணம்தான் அநேகமா காணப்படுறது. ஒரே இட்லி மாவு அநேகமா காணப்படுறது. ஊத்தப்பம், பேப்பர் தோசை, மினி இட்லி, அந்த பணிகாரம் இப்ப எல்லாம் ட்ரையாங்கிளா இட்லி போடுற மாதிரி வந்துச்சு. இது முன்னாடி எல்லாம் ரவுண்டா தான் இருக்கு, இப்ப ட்ரையாங்கிளா போடுற பிளேட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஏதோ அது புதுசா இருக்கும் பார்க்க. ஏகமேவ சதனேக காரணம் ஆனா காரணாந்தர நிராச காரணம். எது நான் காரணம்னு சொல்றேனோ வேதாந்தம் சொல்றதோ அந்த காரணம் அதுக்கு இன்னொரு காரணம் అనేది எதுவுமே இல்லை.
என்ன இந்த காரணம் காரணம் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ அதுக்கு யாரு சார் காரணம்? சார் சுவாமிக்கு அப்பா யார் சார்? சுவாமிக்கு அப்பா ஐயப்ப சுவாமி. அது அப்படி கேட்டுட்டே இருப்பேனே, அது முடிவாகாது. கொட்டை முன்ன முட்டைய கூடியா ஏது முன்னன்னா அது இதான் காரிய காரணம்னு சொல்லி நீ அதுல சிக்கிக்குவே விட்டுடு, அது வேண்டாம். இது கேளு. நிராச காரணம் காரிய காரண விலக்ஷணம், அதான் முக்கியம். అసలు కార్యకారణం ఇది రిలేటివ్లో భ్రమ, உன்னுடைய கல்பனை, அதுக்கு விலக்ஷணம் சம்பந்தம் இல்லாம இருக்க பிரம்மம். விலக்ஷணம் ஸ்வயம், காரிய காரண விலக்ஷணம் ஸ்வயம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனே. இந்த விதமா மனசுலோ தியானிக்கணும், தெரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். அப்படி அழகா சொல்லி அதுக்கப்புறம் சரி, இது காரியம் காரணம்னு சொன்னீங்க, இது ரெண்டுத்துக்கு விலட்சணம் பிரம்மம்னு சொன்னீங்க. பிரம்மனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் வேணா, நிறைய சொல்லுவோம். சத்தா ஸ்புரண சௌக்கியானி பாசந்தே சர்வவஸ்துஷு சர்வவஸ்துஷு தஸ்மாத் பிரம்மமயம் சர்வம் இதி வேதாந்த டிண்டிமஹ. சச்சித் ஆனந்தம் అనే పదంగళని ఇవరు ఇంక కొంచెం వ్యత్యాసமா உபயோகப்படுத்திட்டார். சத்து சத்தாதா சொல்றாரு. சத்தன்னா இருப்புதல், ஸ்புரண உணர்தல், சித்து. அந்த ஆனந்தத்துக்கு பதிலா சௌக்கியம் என்றாரு. நமக்கு ரொம்ப சௌக்கியமா இருக்க கேட்கறதுக்கு. என்ன தமிழ் வார்த்தை, நம்ம தமிழ் வார்த்தை என்ன ஆனந்தம் சொன்ன கூட நமக்கு முக்கியமா சொல்றது சௌக்கியமா. சௌக்கியமா இருக்கீங்களா? சந்தோஷம் அது கேட்டாவே. சோ ஆனந்தத்தினை இங்க உபனிஷத்து அதே ஆனந்தத்தினை பிருஹதாரண்யகத்துல நேற்றுக்கு விசாரணை பண்ணி ரொம்ப ஆழமா வித்தியாசமா விவரிக்கப்பட்டது. நீங்க யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். என்ன கேட்டிருந்த மூஞ்சில அப்படி கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் காட்டிருப்பீங்க. யாரும் காட்டலையே. இன்னமா சிரிக்கிறேன், நேர கிளாஸ் வந்ததுனால. எதுவும்னா கேளுங்கோ. வேற எங்கேயுமே அப்படி டிஸ்கஷன் நடக்கல. எல்லா நாள் இதேதான் நீங்க சத்து சித்து ஆனந்தம் ஏதாவது சொல்லுவீங்க. நானும் பார்க்கிறேன், இதை ஏதோ புதுசா சொல்லுவீங்களான்னு வந்துட்டு இருக்கேன். ஆனா ஏதோ புதுசா சொன்ன போல் இருக்கு, அதனால அடுத்த வாட்டி வரணும்னு வந்துட்டு இருக்கேன். சரி போட்டு இப்படி நல்ல போக்கு போறது. அப்படி 3 வார்த்தை. அப்போ சச்சித் ஆனந்தம். இந்த ஆனந்தத்தின் உபனிஷத்து அனந்தமா கூட வேற உபனிஷத்துல தைத்திரியத்துல அப்படி சொன்ன நேற்றுக்கு பிருஹதாரண்யகத்திலோ ஆனந்தம் பிரம்மன்னு சொல்லப்பட்டது. அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்திட்டோம். ஆனந்தமே அனந்தம், அனந்தமே பிரம்ம, எல்லாம் அதே கிளாரிட்டிக்காக, அர்த்தத்துக்காக. சரி, நான் அதை விவரிக்கல. நீ ஏதாவது பாரு, நீ ஏதாவது நினைச்சுக்கோ, ஏதாவது ஃபீல் பண்ணு, டசன்ட் மேட்டர். ஆனா சர்வ வஸ்துஷு இந்த சத் சித் ஆனந்தமேதான் பாசந்தே. பாசந்தே பாசந்தி இல்ல, ஸ்வீட். அதுதான் இருக்கு, அதுதான் ஷைன் ஆகிறது.
ஏன்னா அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் கான்சியஸ்னஸ், அதுதான் அனந்தமா இருக்கு. ஆனந்தத்துக்கு மேல அனந்தம் வார்த்தை நல்லது சொல்றது எல்லா இடத்துலயும். ஏன்னா நான் ஆனந்தமா இல்லையே, எனக்கு கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு, இன்னைக்கே வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி பிரச்சனை இருந்தும் நான் பக்கத்துல வச்சு வந்துட்டேன், நீங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸ்டா இருக்கும். அதனால ஆனந்தம் பத்தி சொல்றது விட அனந்தம்னு சொல்லுது. இருக்கே, எல்லா இடத்துல இருக்கு, அது உணர்வோட இருக்கு, அறிவோடு இருக்கு, அதுதான் எல்லாத்திலையும் இருக்கு, பிரகாசிக்கிறது. இங்க சர்வ வஸ்துஷு அன்னாரு. வஸ்துஷுன்னா மாதிரி உயிரில்லாத ஜட பதார்த்தங்கள் அப்படி இருக்கா என்ன? இருக்கு. ஆனா இங்க வெக்தமான மாதிரி அங்க வெக்தமாகல. இந்த மைக்கு நான் இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன், இந்த மைக்கு கேட்டுட்டு இருக்கு, அந்த மைக் ஒரு நாளும் எனக்கு புரிஞ்சது சார், வரவங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ. ஏன்னா நீ இங்க என்ன வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு புத்தம் கொடுக்குற போது பேசுறீங்க. அது சொல்லாது. ஏன்னா அங்க வெக்தமாகறதுக்கு இந்த பதார்த்தம், பஞ்சபௌத்திக பதார்த்தம் இது லாய்க்கு இல்லை. ஆனா வேதாந்தம் சத்து இருக்குல்ல, இருக்க இடத்துல அந்த சித்து இருக்கு. அசல ரெண்டு இல்லப்பா, சதேவ சித்து சிதேவ சத்தன்னு கூட சொல்லிட்டோம். ஏன்னா நாங்க ரெண்டுன்னு பேசுறதுக்கு அசல விரும்பல, ஒண்ணு என்டர்டெயின் பண்றதுக்காக தான் ரெண்டு பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ சத்து பேசணும், சித்து பேசணும், காரியம் பேசணும், காரணம் பேசணும், அப்படி பேசிட்டு உனக்கு என்ன சொல்ல, அப்படியே கரெக்டா வார்த்தை என்டர்டெயின் பண்றோம். சர்வஸ்துஷு பாசந்தே. அதனால என்ன புரிஞ்சுக்கணும் நீ? தஸ்மாத், அதனால் சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம், அதே வார்த்தை. கிம் அப்படி இருக்கும்போது கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம் கிம் வதனீயம் கிம் அவதனீ, வச்சனம் அவதனம், கிம் கரணீயம் அப்படின்னு சொல்லுது. ராஷி பிரம்மேந்திர அழகா எதிர்க்கார் இல்லையா, சர்வம் பிரம்மமயம். அது பக்திలో తెలుగులో బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే. அன்னமயா டாக்டர் ஆச்சாரிய அன்னமயர் பாடினார். ஸோ இந்த மாதிரி கடைசியில உபனிஷத்துடைய எல்லா இது சச்சிதானந்த ஸ்வரூபம் சத்து, இதெல்லாம் உபனிஷத்து தான். இன்னும் ரொம்ப கிளியரா 34 இப்போ அது இங்க சொன்னது எல்லாம் புரியணும்னா, ஈஷாவாஸ்யமிதகம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். ஈஷாவாஸ்யோபனிஷத்துடைய முதல் வரி, இதம் ஜகத் ஈஷாவாஸ்யம். அங்க ஈஷான்னா பிரம்மம், பிரம்மம் எல்லாம் பரவிது பிரம்மம். இப்படி வேதாந்த டிண்டிமா. அடுத்த 36வது ஸ்லோகம். அவஸ்தா த்ரியதம் யஸ்ய क्रीडा भूमितया स्थितम् तदेव ब्रह्म जानीयात् इति वेदांत डिंडिमः. இந்த பிரம்மம், ஓகே, அந்த பிரம்மன் சொல்ல வேண்டாம், இந்த பிரம்மம் என்ன ரொம்ப நெருங்கி இங்கே நானாவே இருக்கிறதுனால, எதுக்கு வெளியாடுற இடமா இந்த நினைவு கனவு தூக்கம் இருக்கின்றனையோ
எஸ்ய ஸ்திதம் அவஸ்தாத்ரிதயம் கிரீடாபூமிதையா. விளையாடுற பிரம்மனுக்கு கான்சியஸ்னஸுக்கு கொஞ்ச நேரம் கண்ணாம்பூச்சி விளையாடுன மாதிரி நான் கனவுக்குள்ள போய் அதுக்கப்புறம் தூங்கி திரும்பி எழுந்திரிச்சு அப்புறம் விவகாரம் பண்ணி ஜாகிரத சொப்ன சுஷுப்தி அவஸ்தாத்ரயம்னா 3. இந்த 3 என்னது? இந்த பிரம்மம் விளையாடுறவுடைய ஒரு கிரவுண்ட் போல் இருக்கு. அது அப்போ அது எது இந்த 3த்துலயும் பூந்தி பூந்தி விளையாடுறதோ மாறி மாறி வருதா இல்லையா? கொஞ்ச நேரம் கனவு, கொஞ்ச நேரம் நினைவு, கொஞ்ச நேரம் தூக்கம், நனவு கனவு தூக்கம், நினைவு கனவு தூக்கம், நினைவு கனவு. இது போயிட்டே இருக்கு. வாழ்க்கை ஆரம்பிச்சதுல இருந்து முடிய வரைக்கும் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்னமோ கதை தெரியாது. இருக்கிற ஒரு முதல்ல இந்த கதை புரிஞ்சுக்கோ. அதனால அதுதான் எது 3த்துலயும் 3 இடங்களிலையும் விளையாடுறது. நம்ம கிரிக்கெட் டீம் அதையும் ஜெயிச்சுட்டாங்கல்ல இந்த வாட்டி, வேர்ல்டு கப்பு ஒலிம்பிக்கு முன்னாடி. அவங்க ஒரே ஊர்ல விளையாட மாட்டாங்க. இந்த கிரிக்கெட் கொஞ்சம் பணக்காரனோட கேம் இல்லையோ, அவங்கள நீ இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு, அந்த ஊர் மக்களை விட கொஞ்சம் அங்க எல்லாரும் பார்க்கணும் நேரா. அப்ப டிக்கெட் எல்லாம் வித்துக்கலாம், நிறைய பணம் வரும். அதை வச்சு இவங்களுக்கு கொடுக்கலாம், நிறைய கார் வாங்கி அது வாங்கி இது வாங்கி. இப்ப அந்த கிரவுண்ட்ல விளையாடினாங்க, திரும்பி அந்த கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டாங்க. விளையாடினவன் வேற, விளையாடின இடம் வேற. அதேபோல் இந்த 3த்துலயும் விளையாடுற நானு இந்த 3 எதுக்கும் நானும் சேர்ந்தவன் இல்லை. எதுக்கும் நானும் சேர்ந்தவன் இல்லை. அந்த நானுதான் ததேவ பிரம்ம ஜானியாத். அந்த 3த்துலயும் உணர்வோடு இருந்து ஏதோ ஒரு அனுபவத்தினை அனுபவிச்சு திரும்பி அது மாறி இன்னொன்னு மாறி மாறி வருது. எதுவுமே பிக்ஸ்டா சாஸ்வதமா இல்லை. கனவு அதே கனவு வருது இல்லை. தூக்கத்திலும் நமக்கு கதை தெரியல. அது தெரியாதனால அதை பத்தி பெரிய கவலைப்படல. தூக்கம் வரலன்னா கவலைப்படுவோம். கவலைப்படணும். நினைவுக்கு எதுவுமே சரியா இல்லை சார். சரியா இருக்கணும்னு பாக்குறேன். இந்த பல்லு வலி போன இந்த பல்லு வருது, அந்த பல்லு வலி போன முட்டி வலி போன அது போட்டு என்ன கதை. அது அப்படிதான், என்னன்னு கேட்காது. அது அப்படிதான், அது மாறிட்டே இருக்கும். ஸோ மாறி எது உனக்கு அனுபவத்துக்கு வரும், எந்த டைம்ல இது தெரியாது, யாருக்கு தெரியாது. அதனால இந்த எதுக்குமே ஒட்டுக்காமே இருக்கிற அதுதான் நீதான் பிரம்மம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். விஜானியாத். அது தெரிஞ்சுக்கலதான் உனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி, இது வேதாந்த டிண்டிமா. இதே விஷயத்தின் மறுபடியும் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல இந்த சொப்ன விஷயம் 2 இடத்துல 2 ஸ்லோகங்கள் வரும். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ஸ்வப்னே ஜாகிரதி வாசயேஷ யயேஷ புருஷ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லோகம். ஸோ இந்த மாதிரி சொப்னத்துல இருக்கும்போது நான் என்னென்னமோ ஆயிட்டு என்னென்னமோ அங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நினைவுலும் அதே போல்தான் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு என்னென்னமோ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அழகா சொல்லப்பட்ட இன்னொரு இடம் மனிஷா பஞ்சகம். ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்திஷு ஸ்புடதரா யா சம்விதுஜ்ரும்பதே. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தி, கனவு நெனவு தூக்கத்திலோ ஸ்புடதரா ரொம்ப கிளியரா இந்த 3த்துன்னு கவனிச்சுக்கிறது, 3த்துன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனா எதிலையும் நிக்கல. நின்றுட்டா அது ஒட்டுக்கணும். எங்க ஒட்டுக்கணுமோ அது தெரியலையே.
ஸ்புடதர யா சம்வித். இங்க சம்வித்தன்னா எந்த சைத்தன்யம், எந்த ஆத்மா, எந்த பிரம்மா, விஜృంభதே. விஜృంభணம்னு அங்க அந்த இடத்துல இருக்கும்போதும் அது அதாவா ஆயின் போல எல்லாம் தெரிஞ்சுக்கணும். விஜృంభதேன்னு வியாபிச்சு இருக்கிறதோன்னு அர்த்தம், பரவி இருக்கிறதோன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன் உனக்கு. இந்த 3 அவஸ்தைகளை பத்தி மட்டும் இல்ல, முந்தாவது ஸ்லோகத்துல சொன்னது போல சர்வ வஸ்துஷு, அங்க மனிஷா பஞ்சகத்திலோ யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷோ, அந்த பிரம்மதேவன் உடம்புல ஆரம்பிச்சு இந்த எறும்புடைய உடம்புக்குள்ள வரைக்கும், யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷோ புரோத. விஜృంభணம் இங்க ஓத புரோத்தமன் சொன்னமே, இப்படி இப்படி துணி நேட்டு புரோதா ஜெகத் சாட்சிணி, அப்படி அழகா சொல்லி நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது. இப்போ நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அந்த பிராத்தஸ்மரணத்துல கூட ஆச்சாரியர் இதே விஷயத்தின்னு சொல்றாரு. யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தமவைதி நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலமஹம் நச பூத சங்கஹ. பிராத்தஸ்மரணம் முதல் ஸ்லோகத்துல வருது. சரி, இப்படி சொன்னதுக்கு அப்புறம் 37வது ஸ்லோகத்தில் யன்னாதோ யச்ச நாஸ்த்யந்தே தன்மத்யே பாதமப்யசத் அதோ மித்யா ஜகத் சர்வம் இது வேதாந்த டிண்டிமஹ. எது முன்னாடி இல்லையோ அது அப்புறம், எது அப்புறம் இல்லாம ஆயிடுதோ அது இப்போ நடுல இருந்த போல் காணப்பட்டா கூட அது இல்லாத போல்தான். எது ஆதோ யத் ஆதோ ந அந்தே ந, அது எது அப்போ இல்லையோ அப்புறம் இல்லையோ அது இப்போ தன் மத்தியே அது இப்போ இருக்குன்றியா, அது இருக்கிற போல் காணப்பட்டா கூட இல்லாத போல்தான். பாத்தமாபி அசத்து இல்ல, இல்லை. அதனால் என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? அதனால இந்த ஜகத்து இது முன்னாடி இல்லை. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஜகத்து தெரியுமா? நீ தூங்கிட்டு இருக்கும்போது உனக்கு ஜகத்து தெரியுமா? இல்லை, இல்லையா? தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஜகத் இருக்குன்ற, திரும்பி தூக்கத்துக்கு போனா ஜகத் இல்லாம ஆயிடுதா இல்லையா? தூக்கம் எடுத்துக்கலன்னா பிரளயம் எடுத்துக்கோ. சிருஷ்டி ஏதோ ஒரு சமயத்துல ஆயிடுத்தேன்னு வேதாந்தம் சாஸ்திரம் நம்ம சொல்றோம். ஆனா ஆயிடுத்தேன்னு அர்த்தம் என்ன? அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகிறது, அவ்வக்தமா இருக்கிறது வெக்தமாகிறது, வெக்தமா இருக்கிறது அவ்வக்தமாகிறது. அது கூட நம்ம நிஜமா ஒத்துக்கிறது இல்லை. சொல்றது இப்போ நம்ம புரியறதுக்கு இது சொல்லணும். ஏன்னா திரும்பி வெக்தம் அவ்வக்தம் என்ன? எப்பவுமே இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா எப்பவுமே இருக்காது, உனக்கு தெரியல. இப்ப இங்க நம்ம பேசுறது இந்த வியாபாரிக பிரபஞ்சம் வெக்தமாயிடுச்சுன்னு சொன்னேன். சரி, அத்தக இது எல்லாத்தையும் எப்படி என்ன சொல்லணும்? ஜகத் சர்வம் வித்யா. இப்படி முன்னாடி இல்லை அப்புறம் இல்லை, ஆனா நடுவுல தெரியுறதுன்னா அதுக்கு வேதாந்தம் கொடுக்கிற ஒரு அழகான வார்த்தை மித்யா. அதே இங்கிலீஷ்ல ஷார்ட் ஃபார்ம்ல மித் ஆயிடுச்சு. மித் மித் மித்யாதா மித் என்ன?
நாங்க வேதாந்தத்துல காணப்படுற, தெரியப்படுற, அனுபவப்படுற சர்வம் ஜகத்து, சர்வம் வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். ஜகத்து மொத்தானே சேர்த்துட்டார் அதுல. அப்படின்னா எல்லா லோகங்களும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. எவ்வளவு சேர்த்து மொத்தம் மித்யா இல்ல. ఇది వేదాంత డిండిమ. இந்த விஷயத்தினை நம்ம கௌடபாதாச்சாரியர் மாண்டூக்கிய காரிகைలో இதே போல் ஸ்லோகம் இந்த இடத்துல சொல்லுவார். அதே ஒரே ஸ்லோகத்தின்னு 2 இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆச்சாரியர் யூஸ் பண்றாருன்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயம். வைத்தத்திய பிரகரணத்திலும் சொல்லுவாரு, பலாத சாந்தி பிரகரணத்திலையும் சொல்லுவாரு. அது சுலபம் இப்படி இருக்கும், இன்னும் ஈஸியா. ஆதாவந்தேச்ச யத் நாஸ்தி, முதல்லையும் அப்புறம் எது இல்லையோ, வர்த்தமானேபி தத்ததா, இப்போ கூட அது இல்லாத போலுதான், அதே போல் அப்படின்னு சொல்லி, இப்படி இல்லாதது விததைஹி சதுஷா சந்தஹ அவிதிதா இது லட்சிதா. இப்படி இல்லாதது இப்படி எல்லாம் இருக்கிற போல கொஞ்ச நேரத்தை காட்டுறதுனால அதெல்லாம் நிஜம்னு நினைச்சுக்கிறான் இந்த அஜ்ஞானி. விதிதைன்னா ஃபால்ஸ், அவிதா அவிதிதா அவித அவித் அவித அவிதிதா அவிததான்னா இருக்கு, அப்படின்னு இவ இருக்கிற போல் பாவிச்சுக்கிறானே லட்சிதா. 2 இடத்துல வரும் ஸ்லோகம். ஸோ இப்படி வேதாந்தம் ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற இந்த அனுபவப்படுற உலகத்தனை எப்படி இதோட தொந்தரவு நமக்கு இல்லாம இருக்கணும், அதுல இருந்துட்டே அதோட அனுபவத்தை அனுபவிச்சுட்டே இருந்தா கூட நானும் பிரம்மன் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் சைத்தன்யமனி ஒன்று உணர்வுல எப்பவுமே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜகத்து மித்யானியும் தெரியணும். அதனால வேதாந்த மொத்தத்தினையும் ஒரு வரியில சொல்லணும்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ, எல்லா கருத்துக்கள் அதுக்குள்ள வந்துச்சு. அப்ப எது சார் இன்னும் அடுத்த ஸ்லோகம் படிப்பீங்க? உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக. அடுத்தது 38வது ஸ்லோகம். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் யதஸ்யாதோ யதஸ்யாந்தே யன்மத்யே பாதி தத்ஸ்வயம் பிரம்மைவைகமிதம் சத்யம் இது வேதாந்த டிண்டிமஹ. மேல சொன்ன அந்த விஷயத்தின் இப்போ அப்போ எது இருக்கேன்றீங்க, அதே வார்த்தைகள் எடுத்துக்கிறாரு. எது முன்னாடி இருக்கின்றனதோ, அப்புறமும் இருக்கின்றனதோ, மத்தியிலும் இருக்கின்றனதோ, ஸ்வயமா எது பாசிச்சிட்டு இருக்கின்றனதோ, பாசிச்சுன்னா தெளிவோட உணர்வா இருக்கின்றனதோ, நல்லா கவனிச்சுக்கணும். தூக்கம் எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லி அப்படி விட்டுட கூடாது. நான் இருக்கேன் அந்த தூக்கத்தோட ஆனந்தம் எனக்கு தெரிஞ்சிச்சே. உலகம் எதுவுமே இல்லை, ஆனந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுதே. கனவு ஞாபகம் எனக்கு தெரியுறதே. நான் தெரிஞ்சுக்கனாலதான் அது ரிஜிஸ்டர் ஆகி மெமரியில மைண்ட்ல போட்டிருக்கேன். இப்போ நான் மாறலையே. அப்போ அது நீங்க ஞாபகம் வச்சுக்காம நீ மாறிக்கொண்டே இருக்கிற இந்த நினைவு, கனவு, தூக்கம் வரதே போறதே. முக்கியமான பிரச்சனை நினைவுல. ஏதுக்கு அது சத்தியத்துவத்தில் கொடுத்து நீ மறந்துடுற. அதனால எது அஸ்தி ஆதோ எது அஸ்தி அந்தே எது மத்தியே தத் ஸ்வயம் பாதி. அதுக்கு ஒண்ணுமே ஆகல.
சுயமா பாத்து பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதனால அப்போ எது அப்படி பிரகாசிச்சிட்டு இருக்கின்றதோ இந்த மாற்றங்களுக்கு நடுல்லோ மாறாம இருந்து பிரம்மா ஏகம் பிரம்ம ஏவ ஏகம் இதம், இது மட்டும்தான் அந்த பிரம்மா, அது மட்டும்தான் சத்தியம். பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு சத்தியம். பிரம்ம ஏவ ஏகம் இதம் சத்தியம். அங்க சர்வம் மித்யான்னு சொல்லியாச்சு. கான்சியஸ்னஸ் உணர்வு மட்டும்தான் சத்தியம். இது வேதாந்த டிண்டிமஹா சொல்லியாச்சு. இப்ப நடுவில் சடன்லி ஒரு 4 வார்த்தைகள் பிரம்மம் பத்தி இதெல்லாம் சொல்லிட்டு 4 ஸ்லோகங்கள் நடுவில் ஒரு சின்ன வேற பாயிண்ட் சொல்லுவார். எதுக்கு நாங்க இதெல்லாம் பேசுறோம் தெரியுமா? பாரு, புருஷார்த்தத்ரயா விஷ்டः புருஷா பசவோ த்ருவம் மோக்ஷார்த்தே புருஷஸ்ரேஷ்டः மோக்ஷார்த்தே புருஷஸ்ரேஷ்டः இது வேதாந்த டிண்டிமஹ. உபனிஷத்துகள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்படி ஸ்ட்ராங்கன்னு சொல்லும். இந்த அளவுக்கு ரொம்ப சுலபமா ஆனா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங் இன்ஸ்டன்டா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் காபி. அப்படி சொல்றாரு. இங்க என்னன்னா பாரு, 4 புருஷார்த்தங்களும் சாஸ்திரம் தான் சொல்லிருக்கு. தர்ம அர்த்த காம மோக்ஷா. The 4 accomplishments can be accomplished by every person. அது புருஷார்த்தங்கள் சொல்றோம். இதுல அந்த 3 மட்டும்தான் புடிச்சிட்டு சுத்துறா பாரு. திரையாவிஷ்டாக அந்த முதல் 3 என்னது? தர்மம் அர்த்தம் காமம். இப்போ 3ன்னு கூட சொல்ல முடியாது. தர்மம் எங்கோ எதுக்கு சார்? அது 2 தான் மக்களுக்கு. பணம் அப்புறம் காமம், டிசைர்ஸ். எவ்வளவுக்கு சம்பாதிச்சுக்கோ, எவ்வளவுக்கு அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுடோ. லக்ஸுரியஸ் லைஃப், மோஸ்ட் லக்ஸுரியஸ் கம்ஃபர்டபுள். அதுக்கே இந்த 2 தான் உலகத்துல. இப்போ படிக்கிற பசங்களுக்காவது புதுசா படிச்சு எல்லாம் வேலை, எல்லாருக்கும் வெளிநாடு போகணும். எல்லாரும் ஒரு வெறி ஆகி போச்சு. போறது தப்பா இல்லையா? அப்போ இங்க வேலை கிடைக்கல, அந்த விஷயத்தை பேசல நாம. சரி, இவனுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. நீ நிறைய தனம் சம்பாதிச்சுக்கணும் தர்மம் செய்யறதுக்குன்னு சொல்லி. தர்மம் புண்ணியத்துக்காக, புண்ணியம் ஞான பிராப்திக்கு அர்ஹத்துக்காக, ஞானம் மோட்சத்துக்காக, இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. கஷ்டப்பட்டு வேலை செய்ய சம்பாதிச்சுக்கோன்னு சொல்றது, அழகா குடும்பம் வச்சுக்கோ, 2-3 குழந்தைங்களை வச்சு எல்லாம் பண்ண சொல்றது தவிர, ஆனா உனக்கு என்னன்னா வாழ்க்கையில இன்னொரு தர்மம் అనేది, டிசிப்ளின் అనేది இதெல்லாம் வேண்டியதில்லை. எப்படியாவது எங்காவது ஏதாவது வருமா சம்பாதிச்சு சீக்கிரமா பெரிய கார் வாங்கணும், சீக்கிரமா பெரிய பங்களா கட்டணும். சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ரிட்டையர் ஸ்டேஜுக்கு முடிய போற ஸ்டேஜில் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்மளும் பங்களால கட்டிட்டோம்? எத்தனை பேருக்கு சொந்த காரு எல்லாம் வந்துச்சு? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சு? இப்போ வித்தின் 1 year ஆஃப் ஜாயின் பண்ணு. அப்போ அதேதான் எங்க நிறைய வரும். ஏன்? சரி, உனக்கு டேலண்ட் இருக்கு, அப்படி போறே சம்பாதிச்சு எல்லாம் செய். பட் வாட் அபவுட் யுவர் அதர் தார்மிக் லைஃப், வேதிக் லைஃப் ஸ்டைல், அதெல்லாம் விட்டுட்டாதான் அங்க போக முடியும். விட்டுட்டாதான் அவ்வளவு வேலை செய்ய முடியும். விட்டுட்டாதான் அவ்வளவு பணம் சம்பாதிக்கணும். இது வச்சுட்டா அந்த அளவுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆனா எப்படி இருக்க லோகம்? டிஸ்கரேஜ் பண்றதுக்கு சொல்லல. சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவது இவனை கொஞ்சம்
திரும்பி பார்த்துக்கிறானா, சிம்ஹாவலோகனம் பண்றானா, நான் இப்போவாவது போதும், நான் என்ன என் தாய் தந்தைகளுக்கு, என் நாட்டுக்கு, எல்லாத்துக்கு நான் இருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசத்துக்காக வரலாம் செய்யலாம்னு எல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எல்லா நல்ல பழக்கங்கள் எல்லாம் போயிடும், எப்படியோ வாழுறான். அப்புறம் அவனு குழந்தைகளும் அப்படிதான் இருப்பான். எப்படி இருப்பான்? ஸோ இது நல்ல போக்கு இல்லை. அது உலகம் மொத்தத்துக்கு நஷ்டம். நான் அந்த டாபிக்கு போன நீங்க அது கேட்கணும், ராஷ்டிர துரோக கேட்கணும். உலகத்துக்கு மொத்தத்துக்கு நஷ்டம். ஏன்னா எப்போ இந்த சனாதன தர்மத்தை அனுசரிக்கிற இந்த நாடு, இந்த மக்கள் அதர்மீர்களாவோ வெஸ்டர்னைஸ்ட் ஆகி போறாங்களோ, அப்போ உலகத்துல இனிமே இந்த நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல விதமா வசுதைவ குடும்பகமா வாழற இந்த ரிஷி பரம்பரா பாவனை இது நிக்காது. இது இல்லைன்னா உலகம் மொத்தம் அசாந்தியா இருக்கும். இப்போ அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய இப்போ இருக்கிற அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு, அதிகாரத்துல இருக்கிற அவங்க பேசுறது என்னன்னா, எல்லா தேசங்களும் பாரத தேசத்தினை நோக்கி பார்க்கிறான். பல காரணங்களுக்கு, பல விஷயங்களுக்கு. ஏன்னா இங்க தர்மம், சம்ஸ்காரம், சாந்தி, அஹிம்சா இதெல்லாம் இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு வச்சிருக்கிறாங்க. வெளியில உலகத்துல எங்க இல்லை. எல்லாமே கட் த்ரோட் பிசினஸ், காம்படேட்டிவ், அப்புறம் மணி, எக்கானமி. அப்படி அதனால நிறைய குளோபல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். யாரும் சாந்தி இருக்க முடியாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மம் இஸ் மென்ட் ஃபார் தி என்டையர் ஹியூமனிட்டி. அதோட கிராண்ட் விஷனை புரியறதுக்கு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப வருஷமாயி ஒரு ஆயுஷ் முடிஞ்சு போயிடுவான், புரிஞ்சுக்க மாட்டான். அன்லெஸ் இப்படி பல வாட்டு கேட்டு அது சிந்தனை பண்ணி இன்னும் ரொம்ப நான் வேதாந்த கிளாஸ்லயே அப்பப்ப அங்கங்க இன்டைரக்டாவே சாஸ்திரம்னு சொன்னதை எடுத்துட்டு, ராமர் இப்படி லக்ஷ்மணன் கிட்ட சொன்னார், ஏதோ இப்படி சொல்றோம். நீங்க எத்தனை பேர் சீரியஸாவும் சின்சியராகவும் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டது எனக்கு டவுட்ஃபுல். ஆனா புரிஞ்சுக்கணும். இப்படி சில பேராவது புரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரிச்சுட்டு இருந்து வழிகாட்டி போகணும். தவிர சும்மா அப்படி இருந்து ஏதோ நடத்திட்டோம், குழந்தைகளை வளர்த்திட்டோம், போயிட்டோம் இல்லை. நீ நில்லு, நீ காட்டு, கொஞ்சம் அப்படி இரு, சனாதன தர்மியா இரு. இவ்வளவு கடமை அது, நீ பண்ணு. இப்படி எல்லாரும் பண்ணதுனால தானே. அதுதான் வாழ்க்கை, அதுதான் கௌரவம், அதுதான் பெருசு. அப்படி யூ மஸ்ட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் இட். அதுல இருக்கிறதுக்கு எல்லா உலகம் பார்த்து பிரமிச்சு போகக்கூடாது. ஒண்ணு இல்லை பிரமிச்சு போறது. எல்லாரும் இங்க பார்ப்பான் ஒரு நாளைக்கு, இப்பவே பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அதனால 1947 நம்முடைய நோக்கம் என்ன, அது எது சும்மா இவர் சொல்றாரு இருக்காரு. விகசித பாரதன்னா அந்த அவரோட அந்த நோக்கம், அந்த திருஷ்டி, அது உங்களுக்கு படிச்சவங்களுக்கு எல்லாரும் கூட புரியாது. ஒண்ணு காரணம் நம்ம ஹிந்தி தெரியாம இருந்தோம். அப்புறம் ரெகுலரா கேட்கறது இல்லை, என்ன நடக்கிறது, என்ன சொல்றாரு. அதிருஷ்டவசமா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நாயக்கன் கிடைச்சான். அதனாலதான் அவருக்காக சொல்ல, திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வி மஸ்ட் யூட்டிலைஸ் சொல்றாரு. அன்னைக்கு ஆகஸ்ட் 15 நாள் பேசினது எத்தனை பேர் நீங்க ஃபுல்லா கேட்டிருக்கீங்க, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? யங்ஸ்டர்ஸ் யாரும் கேட்டிருக்க மாட்டான். எப்படிதான் அப்போ அவங்களை நல்ல விதமா வருவான்?
இது வாழ்க்கை அப்படி இல்லை. இட்ஸ் நாட் கரெக்ட். ஆனா அப்படி இருக்கு. அது இது அப்பப்போ எங்களை போல் சில பேர் சொல்லி ஞாபகப்படுத்தி எல்லா கிளாஸ்ல ஏதோ விதமா சந்தர்ப்பம் வரும்போது செய்ய வேண்டியிருக்கு. அப்படாவது கொஞ்சம் பிரயோஜனப்படும். எங்களுடைய கர்த்தவியம் நாங்க பண்றோம். ஆச்சாரியர்கள் இருக்கிறவங்க செய்யணும். கவனிச்சுக்கிறவங்களும் கவனிச்சுக்குவாங்க. அப்படி சொல்லி எங்க இருக்கிறோம்? எங்க இருந்து எங்க போயிட்டோம்? அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். குளோபல் டூர் பண்ணிட்டு வந்தோம். சரியா? புருஷார்த்தங்கள் மூணுத்தனே புடிச்சிட்டு இருக்கிற ஒரு புருஷன் எங்க மனிதர்கள் யாரு இருக்காங்களோ அவங்கள பசு கூட சமானம். இது கச்சிதம். அப்போ யார் சார் மனிதர்களோட சிரேஷ்டனன்னா இந்த 4வது புருஷார்த்தம், பாரமார்த்திக புருஷார்த்தம், மோட்சத்துக்கு யாரு முயற்சி பண்ணுவானோ அவன்தான் சிரேஷ்டமான மனிதன். மோட்சத்துக்கு பிரயத்தனம் பண்றவன் அதர்மமா இருப்பான் என்ன? அதர்மமா இருந்தா அவனுக்கு மோட்சத்துக்கு வழி கிடைக்குமா என்ன? அசல் அங்க சரி பண்ணிதான் கர்மயோகம் பண்ணி உபாசன யோகம் பண்ணி தர்மத்தை அனுசரிச்சு இருந்தாதான் உனக்கு அசல் அங்க உனக்கு இடமே கிடைக்கிறது. எது ஞானத்துக்கு. அப்போ அது அவனுக்கு பர்சனலா புருஷார்த்தத்துல உத்தமம், அவனால எல்லாருக்கும் பிரயோஜனம், அவன் வாழ்க்கையே ஒரு திவ்யமா இருக்கும், ரோல் மாடலா இருக்கும், இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அப்படிப்பட்ட ரோல் மாடல்ஸ், இன்ஸ்பைரிங் பீப்புள் நமக்கு நிறைய வரணும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கம்தான் வேத வித்யார்த்திகள பிரபோத சிபிரம். லிங்க் பண்ணிட்டதான் அது. ஏன்னா உங்களுக்கு நான் வேற எங்க சொல்லுவேன்? என்னோட பேச்சு கேட்கிறவங்களுக்கு தானே சொல்ல முடியும். அதனால சொல்லிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் 40வது ஸ்லோகத்தில் உடனே இது நடுவில் ஞாபகப்படுத்திட்டாரு. வேதாந்த கிளாஸ் இதெல்லாம் நடுவில் அது மறக்க, வாழ்க்கையோட அந்த ஜெர்னி மறக்கக்கூடாது. எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வாட் ஐ ஹேவ் டு டூ. இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்க, என்னோட இது என்னன்னு பண்ணும்போதும் சரியா பண்ணிட்டு இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே போய் சேர வேண்டிய இடம் தெரியணும், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். அது ஞாபகப்படுத்திட்டாரு. உடனே திரும்பி வேதாந்தத்துக்குள்ள வர்றாரு. घटकुड्यादिकं सर्वं मृत्तिका मात्रमेव च तथा ब्रह्म जगत् सर्वम् इति वेदान्तडिण्डिमः. ஆக்சுவலி நம்ம சௌரியத்துக்கு இந்த ஸ்லோகம் முன்னாடியே பார்த்து மாற்றக்கூட அது தேவையில்லை. சில இடத்துல நாங்க அப்படி அந்த ஸ்லோகம் இங்க சொன்னா நல்லா இருக்குமானே சில இடத்துல சொன்னது இருக்கு. அப்படின்னு அவரு எதுன்னு தவறான்னு இல்லை, நமக்கு புரியறதுக்கு உபனிஷத்திலே பண்ணிட்டோம், அப்படி கீதையிலும் பண்ணுவோம். ஸோ இப்ப இங்க இது ஆக்சுவலி எங்க கனெக்ட் பண்ணணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இது எங்க காட்டிட்டேன், அந்த ஸ்லோகத்துல கனெக்ட் பண்ணணும். அங்கே நான் அப்பவே அங்கே உங்களுக்கு சொல்லிட்டேன், இது காட்டிட்டேன். குடம், அப்புறம் இந்த சவுறு, அந்த காலத்துல எல்லாம் மண்ணுல தானே இருக்கும். மேல இந்த சுண்ணாம்பு பூசி பிளாஸ்டிக் பண்ணா கூட எல்லாம் மண். சின்ன குடம், பெரிய குடம், அப்புறம் அந்த அடுப்பு அதையும் மண்ணு, எல்லாம் மண்ணு கல் ரெண்டும் இருக்கும் மண். அப்போ இதான் குடம் முதலான மண்ணினால செய்யப்பட்ட இதெல்லாமே ஆதிக்கம். சர்வம் சர்வம் மிருத்திகா மாத்திரமேவா. மிருத்திகான களிமண்ணு, மண்ணுதான். இது எப்போ இதே முத்திகா மண்ணு குடமு ஜகத்து மொத்தம் அது எப்படி இருந்தாலும் சரி, சின்னது பெருசு, ஆணு பெண்ணு, விருட்சம், மரம், ஜந்து, மனிதனு,
சமுத்திரம், காடு, சூரியன், ஏதாவது இருக்கட்டும், சர்வம் பஞ்சபூதமயம். இதுல அங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். முதல் அதுல சர்வம் பஞ்சபூதமயம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் அதேதான். ஆனா உனக்கு வேறு வேறா காணப்படுது. அங்க புயல் காத்தன்ற, இங்க பூகம்பம்ன்ற, இங்க ஒண்ணு வரல, நல்லாதான் இருக்கு. ஏதோ எது நடந்தா என்ன, பஞ்சபூதங்களுக்குள்ளதான் நடுல என்னமோ நடந்துட்டு இருக்கு. அங்க லேண்ட்ஸ்லைட் நடந்தாலும், இங்க ஸ்லைட் ஷோ நடந்தாலும், எது நடந்தாலும் மொத்தம் என்ன, பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள்ல இருக்கிற லட்சணங்கள் என்ன, 3 குணங்கள் தான். அந்த 3 குணங்களை யாருது? மதர் மாயா. மதர் மாயா வரப்போறது இல்லை. அடுத்த மாசமா நவராத்திரி வருமே திரும்பி, மதர் மாயாஸ் ஃபெஸ்டிவல். அதனால எல்லாம் அதேதான். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் பஞ்சபூதங்கள் கூட சேர்ந்து, 14 லோகங்கள் சேர்ந்து, அதிஷ்டான தேவதைகள் சேர்ந்து, எப்படி இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாரோ, எப்படி அந்த எல்லா பஞ்சபூதங்களும் சொன்னமோ, அசல மொத்தம்ப்பா இன்னும் சாரதமம், த கோர் வித் எசன்ஸ் అని எடுக்கணும்னா பிரம்மன் தான். அது அதே போல் என்றார். அதே போல இது உதாரணம். அவர் ஒண்ணு கொடுத்தார், நான் ஒண்ணு கொடுத்தார், ரெண்டு சேர்ந்து. ததா பிரம்மா ஜகத் சர்வம். இந்த ஜகத் மொத்தம் என்னது? பிரம்மம். அப்ப அங்க சொன்ன கருத்து தான். இது வேதாந்த டிண்டிமஹா. அப்புறம் சொல்லி இன்னொரு ஸ்லோகம் பார்ப்போம். ஷண்ணிஹத்யத்ரயம் ஹித்வா द्वयं भित्त्वा किलागितम् द्वयं भित्त्वा किलातिगम् एकं बुद्ध्वा श्नुते मोक्षम् एकं बुद्ध्वा श्नुते मोक्षम् इति वेदान्त डिण्डिमः. இப்போ இந்த பிரம்மனை கண்டுபிடிக்கிறது எப்படி? நீங்க சொல்றீங்க நான் தான் பிரம்மம், நீங்க தான் பிரம்மம், நீ தான் பிரம்மம், நீ தான் பிரம்மனே. என்ன பண்ண சொல்றீங்கன்னா, இதோ உபனிஷத்து சொல்ற விஷயம்தான். எல்லாத்தையும் முதல்ல காட்டி கொடுத்தோம். இப்ப இது எல்லாத்தையும் அத்தியாரமும் பண்ணியாச்சு. எது பிரம்மன் மேல. இப்ப எல்லாத்தையும் நீக்கு, எல்லாத்தையும் கைட்டு விட்டுடு. இந்த கைட்டு விட்டுற பிசினஸுக்கு பேரு நேத்தி நேத்தி தல் தல். அது இங்க பண்றாரு. அப்படி பண்ணும் போதோ என்னென்ன சொல்றாரு? நிகித்ய, எது நெகேட் பண்ணு, குட்டி கொடு, எலிமினேட் பண்ணு. நிகித்யான்னா என்னது? ஆறுத்தினி தள்ளு முதல்ல, அப்புறம் 3 தள்ளு, அப்புறம் 2 தள்ளு. அப்படி தள்ளிட்டா எல்லாமே போயிடுச்சா? யாரு தள்ளிட்டானோ இதெல்லாம் அந்த ஏகம் ஒண்ணு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏகம்தான், அந்த ஏகம் தான் சத்தியமணி, அதுதான் பிரம்மமணி, அது நான் தான் சொல்லி யாரு தெரிஞ்சுக்கிறானோ அதுதான் மோட்சம். மோட்சம்னா வேற என்னமோ ஆயிடும். ஒன்னும் கல்பிச்சு கூடாது, எங்க போக மாட்டேங்க, ஒன்னும் ஆகாது. இப்படி எல்லாத்தையும் தள்ளிட்டு சிவனே சித்தன் சிவனேன்னு உட்காரணும். அப்படின்னா சோம்பேறிய உட்காரணும்னு அர்த்தம் கிடையாது. சரி, என்னென்ன நெகேட் பண்ண சொல்றாரு? அது அவர் ஏதுல அவர் என்ன நம்பர் சொல்லிக்கிட்டே போறாரு. 6 நீக்கிட்டே முதல்ல, அப்புறம் அந்த 3 எடுத்துங்கவே பக்கத்துல, அப்புறம் அந்த 2 எடுத்து வைங்க. எந்த 6, எந்த 3, எந்த 2 சார்? இது ஒரு கணக்கு என்னன்னா, அரிஷட் வர்க்கங்கள் உனக்கு மனசுக்குள்ள இருக்கிற காம குரோத லோக மோக மதமாச்சரங்கள்னு 6 சத்ருகள் இருக்க. அந்த 6 தள்ளிவை, நீக்கிவை.
அப்புறம் 3 குணங்கள் இருக்குல்ல, சத்வ ரஜஸ் தமோ குணங்கள். அந்த 3 குணங்களுன்னு இந்த 3ன்னு சொல்லும்போது இன்னும் கூட சிலது சேர்த்துக்கலாம். தாபத்ரயங்கள், 3 தாபங்கள், ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக, ஆத்தியாத்மிக. அதெல்லாம் சும்மா கிடையாது. உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ, கிளைம் பண்ணாத நீ. அப்புறம் 3 அவஸ்தைಗಳನ್ನು தள்ளிவை, 3 ಶರೀರಗಳನ್ನು தள்ளிவை. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸோ 3 எல்லாம் தள்ளி வச்சுட்டு நெகேட் பண்ணியாச்சு. தள்ளி வேணா நெகேட் பண்ணிட்டு அது இல்லை, அது நான் இல்லை. அப்புறம் 2 அணி சொல்றார். இந்த 2 அடுத்த ஸ்லோகம் கூட இதே நம்பரோட இருக்கும். அதனால திரும்பி சொல்லுவாரு. இங்க இந்த 2 சொன்னா ராகத்வேஷங்கள்னு எடுத்து பக்கத்துல வை, இல்ல அகங்காரம் மமக்காரங்கள்னு நெகேட் பண்ணு. எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டா நெகேட் பண்ணத நீ இருப்பே, அது ஒண்ணுதான். அந்த ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதா பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த பிரம்மம் தெரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம் அப்படின்னு வேதாந்தத்துடைய சிறந்த கருத்து. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.